அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும். இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் நன்றிகள் செல்வம். இதில் 10 குறட்பாக்களில் ஒருவன் பாடுபட்டு சேர்த்து வைத்த பணத்தை எப்படி தானும் உபயோகிக்காமல் பிறருக்கும் கொடுக்காமல் வாழ்கிறான், அவனுடைய நிலை என்ன, அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஏன் சொல்லியிருக்கார். அது முதல் குறளில், வைத்தான் வாய் சான்ற பெரும் பொருள் அகுது உண்ணான் செத்தான் செய்ய கிடந்தது இல். ஒருவன் வாயில் கதவை வரை நிறைய பொருட்களை வீட்டில் அடைத்து வைத்திருக்கிறான். ஆனால் அந்த பொருட்களை அவன் உபயோகிப்பதில்லை. அப்பொழுது அவன் செத்தவனுக்கு சமம். ஏனென்றால் அப்படி கிடக்கக்கூடிய அந்த பொருள்களினால் எந்த செயல்பாடும் நிகழாது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு என்னுடைய துடிப்பா, வீட்டு கதவு வரை பொருட்கள் பயன்படுத்தாதவன் செத்தவன் செயலற்ற நிலை. வீட்டு கதவு வரை பொருட்கள் பயன்படுத்தாதவன் செத்தவன் செயலற்ற நிலை. அடுத்த குறள்பா, பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு. பொருள்தான் வாழ்க்கையில் எல்லாம் என்று கருதி தான் சம்பாதித்த அனைத்து பொருட்களையும் இறுக பற்றி கொண்டு ஒருவருக்கு கொஞ்சம் கூட ஈகை செய்யாமல் கொடுக்காமல் வாழ்றான் இல்லையா, அவன் மனித பிறப்பினுடைய ஒரு மயக்கம், ஒரு மருட்சி அப்படிங்கிறார். இதற்கு என்னுடைய துடிப்பா, பணம் பிடித்து குணம் மறந்தான் மதம் பிடித்த மனிதன். பணம் பிடித்து குணம் மறந்தான் மதம் பிடித்த மனிதன். அடுத்த குறள், ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை. பிறருக்கு கொடுத்து தன்னிடமுள்ள பொருட்களை ஒழித்து வைக்காமல் மறைத்து வைக்காமல் புகழ் வேண்டாம், அப்படி கொடுப்பதனால் வரக்கூடிய புகழ் வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் பிறத்தல் இந்த பூமிக்கு ஒரு பாரம் என்று சொல்கிறார். என் துழிப்பா, மரங்களும் மலைகளும் கஞ்ச பணக்காரர்கள் போல் பூமிக்கு பாரமில்லை. மரங்களும் மலைகளும் கஞ்ச பணக்காரர்கள் போல் பூமிக்கு பாரமில்லை. அடுத்த குறள், எச்சம் என்று என்னும் கொல்லோ ஒருவரால் நச்சப்படாதவன். ஒருவரால் விரும்பப்படாதவன் தன் வாழ்நாளில் மீறி எது, தான் விட்டு செல்வது எது என்று எண்ணி பார்ப்பானா, எண்ண மாட்டானா அப்படின்னு என் கேட்கிறார். ஏன் விரும்பப்படாமல் போறான்? அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்ல, அதனால விரும்பப்படாமல் போறான். இதற்கு என்னுடைய துடிப்பா, நெற்றி பொட்டில் ஒற்றை நாணயம் வெட்டியானால் வெட்டி எடுக்கப்பட்டது. நெற்றி பொட்டில் ஒற்றை நாணயம் வெட்டியானால் வெட்டி எடுக்கப்பட்டது. அடுத்த குறள், கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார்க்கு அடுக்கிய கோடி உண்டாயினும் இல். நிறைய கோடிக்கணக்கில் ஒருத்தர்கிட்ட செல்வம் இருக்கு, பணம் இருக்கு. அப்படி இருந்த போதிலும் அது இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அவனுக்கு இருக்கும். யாருக்கு? பிறர்க்கு கொடுப்பதற்கும் மனமில்லாதவன், தானும் அதை பயன்படுத்தவும் மனமில்லாதவன். இப்படிப்பட்டவனிடம் எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் அது வீண் அப்படின்னு சொல்றார். என்னுடைய துடிப்பா, கருமி சர்க்கரை நோயாளி இனிப்பு கடை முதலாளி. கருமி சர்க்கரை நோயாளி இனிப்பு கடை முதலாளி. ஏதம் பெருஞ்செல்வம் தான் தூவான் தக்கார்க்கு ஒன்று ஈதல் இயல்பிலாதான். அடுத்த குறள், நிறைய பெரிய செல்வம் தங்கிட்ட இருக்கு, அதை தானும் அனுபவிப்பதில்லை. தகுந்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கவும் அந்த இயல்பும் இல்லாதவன், ஈவதற்கான இயல்பும் இல்லாதவன் இருக்கான் இல்லையா, அப்படிப்பட்டவன் பெரும் குற்றவாளி. அவன் செய்வது பெரும் குற்றம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். என்னுடைய துடிப்பா, வரி ஏய்ப்பர் மட்டுமன்றி தனக்கும் தகுந்த ஏழைக்கும் பயன்படா செல்வந்தரும் குற்றவாளியே. வரி ஏய்ப்பர் மட்டுமன்றி தனக்கும் தகுந்த ஏழைக்கும் பயன்படா செல்வந்தரும் குற்றவாளியே. அடுத்த குறள், அற்றார்க்கு ஒன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமிழ் மூத்தற்று. ஒருவன் வாழ்க்கையில் பண சவாலில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், சிக்கலில் இருக்கிறான். அவனுக்கு கொடுத்து பணத்தை கொடுத்து அவனை ஆற்றுப்படாதவன், அப்படி ஆற்றாதவன், ஆற்றுப்படுத்தாதவன் வைத்திருக்கக்கூடிய செல்வம், பணம் என்பது மிக அழகிய பெண்மணி எந்த துணையும் என்று தனியே வயதாகி மூப்படைவது போன்றது அப்படின்னு ஐயன் சொல்றார். என்னுடைய துடிப்பா, பேரழகியின் தனிமை வாழ்க்கை ஏழைக்கு கொடுக்காத பெரும் பணம். பேரழகியின் தனிமை வாழ்க்கை ஏழைக்கு கொடுக்காத பெரும் பணம். அடுத்த குறள், நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. பிறரால் விரும்பப்படாதவன் வைத்துள்ள பணம் என்பது நட்ட நடு ஊரில் நிறைய பழங்களுடன் வளர்ந்துள்ள ஒரு விஷ மரத்தை போன்றது, நஞ்சு மரத்தை போன்றது அப்படின்னு என் சொல்றார். ஏன் அவன் விரும்பப்படுவதில்லை? அதே காரணம் தான், அவன் யாருக்கும் எதுவும் கொடுக்கறதில்லை. இதற்கு என்னுடைய துடிப்பா, விரும்பப்படாதவன் பணம் ஊர் நடுவே எட்டி மரம். விரும்பப்படாதவன் பணம் ஊர் நடுவே எட்டி மரம். அடுத்த குறள், அன்பொருகி தஞ்செற்று அறம் நோக்காது ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். அன்பு இல்லாமல் தன்னையும் வருத்தி கொண்டு அறத்தை பார்க்காமல் சம்பாதித்த
மிகப்பெரிய பொருள், பகட்டான பொருள், இதை பிறர் எடுத்துக்கொள்வார்கள் என்று ஐயன் சொல்றார். அன்பற்று தன்னை வருத்தி ஏமாற்றி சேர்த்த பகட்டான செல்வம் பிறர் உபயோகிக்க என் துழிப்பா. அன்பற்று தன்னை வருத்தி ஏமாற்றி சேர்த்த செல்வம், பகட்டான செல்வம் பிறர் உபயோகிக்க. இறுதி குறள். சீருடை செல்வர் சிறு துணி மாறி வரம் கூந்தனையது உடைத்து. சீர்மிகு சிறப்பான செல்வந்தர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிறு வறுமை என்பது மழை கொடுக்கக்கூடிய கார் மேகம் வறண்டு போய்விட்டதை போன்றது. என்னுடைய துடிப்பா. சிறப்பான செழுமையில் ஏழ்மை, சிறு ஏழ்மை வறண்ட மேகம். சிறப்பான செழுமையில் சிறு ஏழ்மை வறண்ட மேகம். எப்படி அற்புதமான 10 குறட்பாக்களில் செல்வத்தை சம்பாதி, ஈட்டு, அதை நீயும் பயன்படுத்து, மற்றவர்களுக்கும் கொடு, தகுதியானவர்களுக்கு தேவையானவர்களுக்கு கொடுத்து ஒரு சிறப்பான வாழ்வை வாழ்க என்று அனைவருக்கும் மிக அற்புதமான ஒரு புத்திமதியை இந்த அதிகாரத்தில் ஏன் சொல்லியிருக்கிறார். இதற்கு பல்வேறு நண்பர்களும் பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். குறிப்பாக அன்புக்குரிய சகோதரி இன்சுயக்கா, நண்பர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், சேலம் கொங்குநாடு தமிழ்துறை தலைவர் முனைவர் தெய்வமணி, என்னுடைய இணைய நண்பர் எதிர் வீட்டுக்காரர் நடராஜன், செயலாளன் போன்ற பலரும் இதற்கு பின்னூட்டம் கொடுத்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம் திருநெல்வேலி சேலம் கள்ளக்குறிச்சி நன்றி. டாக்டர் செல்வக்குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.